நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9 முதல் 12 வரை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம், மணப்பாக்கம், சென்னை. இதில் கலந்து கொள்வதற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசம். நாம போய் கடவுளுக்கு கல்லை வணங்கி கும்பாபிஷேகம் பண்ணி வணங்கினா அது மூட நம்பிக்கை. இவங்க கலைஞர் சமாதியில போய் தயிர் விட வைப்பானுங்க. அப்ப அவர்கள் வணங்கினால் அது பகுத்தறிவு, நம்ம வணங்கினா மூட நம்பிக்கை. இந்த முறை நாங்கள் தேர்தல் நிற்கிறோம். எந்த இந்துக்களும் எந்த முருக பக்தர்களும் எங்கள் திமுகவுக்கு ஓட்டளிக்காதீங்க. கேட்க துப்பு இருக்கா, திராணி இருக்கா, தில்லு இருக்கா திமுகவுக்கு? எங்க சுடுகாட்டில் பணத்தை புதைக்கணுமோ அங்கதான் புதைக்கணும். காலங்காலமா பணத்தை எங்க புதைக்கணுமோ சுடுகாடோ அதுதான் சுடுகாடு. ரகுபதி அவர்கள் பெரிய மகர ரிஷி. அவர் பாபா, பாபா ரஜினி படத்தில் வர பாபாவா? நீ ஏன் உண்டு துட்டை வாங்கிட்டு ஏன் உண்டியல் பணத்தை தின்னுட்டு? தூண் எங்களுக்கு சொந்தம் இல்ல, தர்காவுக்கு சொந்தம். உயிரை இழந்திருக்கான், உங்களுக்கு சாபம் விட்டு உயிரை இழந்திருக்கான். சாபம் உங்களுக்கு ஒன்றும் சும்மா விடாது. நீங்க எத்தனை கோயிலுக்கு துர்கா ஸ்டாலின் போனா அந்த சாபம் உங்களுக்கு சும்மா விடாதுங்க. உடுப்படுத்தி செத்தவனுக்கு 10 லட்சம் போய் நீட்டினியே, இந்த குடும்பத்துக்கு எதனா உதவி செஞ்சிருக்கீங்களா? திமுக சேர்ந்து அமைச்சர் என்ன பார்த்தாங்களா? கோயில் எதோ ஒப்பிடுறீங்க, கருவறையும் கல்லறையும் ஒப்பிடுறீங்கன்னா கேவலம் பதவி, கேவலம் அதிகாரம். லைஃப் ஃபுல்லா நீங்க சட்டத்துறை அமைச்சராகவே இருந்துருவீங்களா? இளமையாவே இருந்துருவீங்களா? கடைசி வரையும் கடவுள் மறுப்பு கொள்கையை நோக்கி நகர்ந்துருவீங்களா? இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவின் மாநில செயலாளரான நம்ம வெங்கடேஸ்வர் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், ஆக்சுவலாக இப்போ திருப்பூரில் ஏற்கனவே திருப்பரங்குன்ற மேட்ரு முடிச்சு போன பிரச்சனை இல்லாமல் இப்போ திடீர்னு திருப்பூரில் ஒரு கோயிலையே இடிச்சிருக்காங்களே சார். ஓகே, அதாவது ஆக்கிரமிப்பு நிலத்தில் நீங்கள் கோயிலை கட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. இதே மாதிரி எத்தனை கோயில்கள் அடிச்சிருக்காங்க? ஏன் சர்ச்சுகள் அடிச்சிருக்காங்களா, மசூதிகள் அடிச்சிருக்காங்களா? நான் திமுக அரசு ஏன் இப்படி இந்து விரோத போக்கா இருக்காங்க? இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 3 பட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னாவே இதுக்கான வரலாறு பார்த்தீங்கன்னாவே தெரியும். திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஆலமரத்தாம்பட்டி அப்படின்ற ஊரில் சட்டத்துக்கு விரோதமாக சர்ச்சு கட்டப்பட்டிருக்கிறது. அந்த சர்ச்சை இடிக்க வேணும்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் இருக்குது. கோர்ட் ஆர்டர் இருக்குது. ஆனால் நேரடியாக போய் அவங்க இடிக்கிறப்ப அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு அந்த கோர்ட் ஆர்டரை இவங்கள இன்னைக்கு வரையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. இது திண்டுக்கல் இருக்கக்கூடிய ஆலமரத்தாம்பட்டி. ஏற்கனவே திருப்பரங்குன்ற தீபத்தூணில் தீபம் ஏற்றணும்னு சொல்லி நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் ஆணையிட்ட அதே நேரத்தில் தான் திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்னாலப்பட்டியில் இருக்கக்கூடிய பெருமாள்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலிலும் தீபத்தூணில் தீபம் ஏற்றணும்னு சொல்லி அதே மாதிரி ஆர்டர் போட்டார். 144 போட்டு அதையும் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல. சரிங்களா? இப்போ லேட்டஸ்ட்டாக இன்னைக்கு காலைல திருப்பூரில் ராக்கியப்பட்டி அப்படின்ற ஊரில் முத்துக்குமாரசாமின்னு சொல்லுகிற இந்த தெய்வத்தினுடைய கோயிலை இடித்திருக்கிறார்கள். அதை இடித்தது ஏன் கேட்க போன இந்து முன்னணியுடைய தலைவர் இருக்கக்கூடிய கமலேஸ்வரர் அவர்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் கூட இந்து தொண்டர்கள் யார் யாருக்கு ஒத்துழைச்சாங்களோ அவர்கள் மேலே தடியடை நடத்தியிருக்காங்க. எதுக்கு நான் 3 பட்டியை சொல்கிறேன் பாருங்கள். அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆலமரத்தாம்பட்டியோடைய சர்ச்சை இடிக்க மாட்டோம், ஆர்டர் வாங்கியும் இடிக்க மாட்டோம். ஆனால் இங்கே ஆர்டர் கிடைச்சிட்டாங்க, இடிப்போம். இந்துக்களுக்கு விரோதமாக இந்த ஆட்சி எப்படி செயல்படுகிறது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் புரிஞ்சுக்கணும். சிறுபான்மைக்கு ஆதரவாக செல்லுகிறேன்ற பேரில் பெரும்பான்மை வாழ்க்கை நீங்கள் இழக்க போகிறீங்க. இது புரியவே இல்லை திமுக காரனுக்கு. எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, கே நேரு குடிநீர் மற்றும் நகராட்சி வழங்கத்துறையுடைய அமைச்சராக இருக்கார். தன்னுடைய பிறந்த நாளுக்கு 44 லட்சம் கட்டி திருப்பதியில் போயிட்டு அன்னதானம் வழங்குறார். அவருடைய வழக்கிலிருந்து விடுபெறணும்னு சொல்லி சட்டநாதரை போய் கும்பிடுறார். சேகர்பாபு எங்கே கும்பாபிஷேகம் முதல் ஆளாக போயிட்டு நான் தான் ஊற்றுவேன் குடத்தில் தண்ணியை. கும்பாபிஷேகத்துக்கு கலசத்தில் என் தண்ணி தான் ஃபஸ்ட்டு தண்ணி இருக்கணும். எந்த தேராக இருந்தாலும் நான் தான் பிடிச்சி வலிப்பேன் தான் சொல்லணும். அவங்க பாஷைலாம் வலிப்பேன் பாஷை தான், இழுப்பேன்னு கிடையாது. நான் தான் வலிப்பேன் அப்படின்னு வலிக்க போகிறவர்கள் ஏன் இந்த மாதிரி விஷயத்துக்கு கேள்வி எழுப்பாமல் இருக்காங்க? நம்மளை விடுங்க, நம்ம பேச்ச திமுக என்றைக்குமே கேட்கறது இல்லை. அங்கே இருக்கக்கூடிய கடவுளை தினமும் தொழுகின்ற துர்கா ஸ்டாலின் இதை பற்றி ஏன் கேள்வி எழுப்பல, செந்தாமரை ஏன் கேள்வி எழுப்பல, சபரீசன் எதுவும் கேள்வி எழுப்பல? இது ஒரு தனி கதை. திமுகவில் 1 கோடி இந்துக்கள் இருக்கிறான்னு சொன்னார்ல RS பாரதி. 1 கோடி இந்துக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய எந்த திமுக நிர்வாகிகள் ஏன் கேள்வி எழுப்ப மாட்டேன்றீங்க? தனிநபராக இருக்கக்கூடிய 2 நபர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களையும் திருப்திப்படுத்த வேண்டும்ன்ற ஒரே காரணத்துக்காக வெக்கமில்லாமல் பதவி ஆசைக்காக மௌனமாக இருந்து தன்னுடைய மண் பெருமையும் தன்னுடைய குலப்பெருமையும் தன்னுடைய தெய்வ நம்பிக்கையும் அடகு வைக்கிறீங்களா இல்லையா? நீங்கள் எவ்வளோ பெரிய அசிங்கமான ஒரு போக்கு. ஒருத்தர் குஷிப்படுத்தணுன்றதுக்காக
ஒரு சட்டத்துறை அமைச்சர் சொல்கிறாரு, எங்கே சுடுகாட்டில் வந்து பணத்தை புதைக்கணுமோ அங்கே தான் புதைக்கணும், காலங்காலமாக பணத்தை எங்கே புதைக்கணுமோ சுடுகாடோ அதுதான் சுடுகாடு. எது கல்லறையும் கருவறையும் ஒரே இடத்துல வைக்கிறார். காலங்காலமாக தீபம் எங்கே ஏற்றப்பட்டதோ அங்கே தான் ஏற்றணும். அவருக்கு சொல்கிறோம், காலங்காலமாக எங்கே தீபம் ஏற்றப்பட்டதோ அங்கே தான் ஏற்ற சொல்லி ஆர்டர் வாங்கியிருக்கோம். காலங்காலமாக மோட்ச தீபத்தில் ஏற்றப்பட்டிருக்கு தெரியுமா? ரகுபதி அவர்கள் 400 ஆண்டுக்கு நம்ம பெரிய மகர ரிஷி. அவர் பாபா, பாபா ரஜினி படத்தில் வர பாபாவா? பல நூற்றாண்டுகள் உயிரோடு இருக்கார். அவருக்கு தெரியுமா 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது தெரியுமா? 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் என்ன நடக்குன்னு அவருக்கு தெரியுமா? பிரிட்டிஷ் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தீபத்தூணில் தீபம் ஏற்றப்பட்டது நிறுத்தப்பட்டதுன்றதுக்கான சரியான ஆவணங்களை கொடுத்துருக்கோம். கோர்ட்டில் என்ன சொல்கிறார் ஜட்ஜு? இந்த தீர்ப்பு எழுவதற்காக எங்களுக்கு சரியான ஆவணங்களை கொடுத்த அனைத்து பெருமக்களுக்கும் நன்றி கோர்ட்டு சொல்லுது, நீதியரசர்கள் சொல்கிறாங்க. அப்படின்னா என்னது? திருமுருகாற்றுப்படையை கொடுக்குறோம், அகநானூர்லேருந்து புறநானூரில் கொடுக்குறோம், சுற்றி வட்டாரத்தில் என்ன நடந்துச்சு எல்லா எவிடன்ஸையும் கொண்டு போய் கொடுத்தனால தான் நீதியரசர் சுவாமிநாதன் சொன்னதை தடை இல்லை, நீங்கள் ஏற்றலாம். ஒரே ஒரு மாற்றம், தனிநபர் யாரும் ஏற்றக்கூடாது. தொல்லியல் துறையும் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்புன்னு ஒரு பிட்டை போடுறீங்களே, தொல்லியல் துறையும் அறநிலைத்துறையும் போலீஸும் போய் அங்கே ஏற்றணும் கார்த்திகை மாதத்தில். அதை மாவட்ட ஆட்சியர் கண்காணிக்கணும். தீர்ப்பு முடிஞ்சிருச்சா? எவ்வளோ பெரிய அடி! மண்டையில் நறுக்குன்னு கொட்டிட்டு ஒத்த வரியில் சட்டத்துறை அமைச்சர் என்ன சொல்லணும்? இந்த தீர்ப்பு எங்களுக்கு சட்டத்துக்கு புறம்பாக இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. அது சொல்லிட்டார். இந்த தீர்ப்பு எங்களுக்கு ஏற்புடையதா இல்லை, நாங்கள் மேல்முறையீடு போகிறோம். முடிஞ்சு போச்சு. ஜனநாயக நாட்டில் யார் வேணால் மேல்முறையீடு போடலாம். இப்போ நீங்கள் 144 போட்டுறோம், நாங்கள் இருக்கிற வேலையெல்லாம் விட்டு எல்லாரும் மலை மேலே ஏறி நாங்கள் தீபம் ஏற்றினா தான் ஏற்றணும் எல்லா இந்துக்கள் ஏறினாங்களா? நீதியரசர் சொன்னதை மதிச்சாங்களா இல்லையா? 144 போட்டாச்சு, கோர்ட்டுக்கு போயிடுச்சு. கோர்ட் என்ன சொல்லுது நாங்கள் நீதி போடுறோம். இன்றைக்கி கோர்ட் சொல்லிடுச்சு. அப்படி சொல்லாமல் சட்டத்துறை அமைச்சர் அப்பையும் வந்து முருகருடைய கடவுளை வாரம் ஒருத்தர் டைம் டேபிள் போட்டு இழிவுபடுத்துகிறாங்க பாருங்க. போன வாரம் சேகர் பாபு டைம் டேபிள் போட்டு நீங்களாம் சோறு தின்றீங்களா டேஷ் திங்கிறீங்களான்னு சொல்லி மாலையை போட்டுக்கொண்டு இந்துக்கள் இருக்கக்கூடிய கோயிலில் திருமலையான் கோயிலில் போயிட்டு சொல்கிறார். அதுக்கப்புறம் யாராவது சண்டைக்கு வாங்குறாரு, ஒத்தைக்கு வாங்குறான்னு சண்டைக்கு நிற்கிறார். யார்? அறநிலையத்துறை அமைச்சர். அமைதியின் உருவமாக இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடியவர் பொது வழியில் இந்துக்களை பார்த்து சோறு தின்றியா வேற எதனா தின்றியா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பு போன வாரம் வலைதளத்தில் எல்லாத்தையும் வாங்கி கட்டிக்கிட்டு இந்த வாரம் ரகுபதி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எப்படி ஒப்பீடு பண்ணுறாரு பாருங்கள். இது என்ன சுடுகாடா? சுடுகாடு எங்கே பணத்தை புதைக்கணுமோ சுடுகாட்டில் தான் புதைக்கணும். அதே மாதிரி காலங்காலமாக எங்கே தீபம் ஏற்றணுமோ அது மாதிரி தான் ஏற்றணும். அது குந்தகம் விளைவிக்கிற மாதிரி ஜட்ஜஸ் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இது சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னா 100 ஆண்டுகள் கிட்டத்தட்ட நம்ம 21ஆம் நூற்றாண்டில் இருக்கோம். 20 நூற்றாண்டுகள் அங்கே தான் தீபம் ஏற்றப்பட்டிருக்கு. 20 நூற்றாண்டில் ஒரு 100 ஆண்டுகள் வேணால் ஏற்றப்படாமல் இருக்கலாம். 100 ஆண்டுகள் பிரிட்டிஷ் நம்ம ஆண்டு போய் 150 வருஷம் ஆயிடுச்சு. நமக்கு நம்ம 175வது சுதந்திரம், நீங்கள் 80வது சுதந்திரத்துக்கிட்ட வந்துட்டோம். நம்ம அதற்கு முன்னாடி வரையும் அங்கே ஏற்றப்பட்டது. நீங்கள் மோட்ச தீபம்னு சொல்கிற இடத்துல பிள்ளையார் கோயில்னு சொல்கிற இடத்துல பிள்ளையார் கிடையாது, அது குன்றும் கிடையாது. கீழே இருக்கவர்கள் யாராவது இறந்தால் தன்னுடைய மூதாதையர்கள் மோட்சம் பெற வேண்டும்னால் மோட்ச தீபம் ஏற்றப்படுறது. இது ஆகம விதிக்கு எதிரானதுனால தான் தீபத்தூணில் ஏற்றணும்னு சொல்லி நம்ம கேட்குறோம். ரைட்டா? இந்த தீபத்தூணில் ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான வேலைகளை யார் பார்க்கணும்? அறநிலைத்துறை தான் பார்க்கணும். அறநிலைத்துறை அதுதானே உனக்கு தண்ட சம்பளம் 1 லட்சம் ரூபா கொடுக்குறேன், நீ கெட்ட கெடுக்கு உனக்கு பொலேரியோ கார் கொடுக்குறேன், உனக்கு ஏசி ரூம் கொடுக்குறேன், உன்னை சுற்றி 40 பேர் உனக்கு அசிஸ்டண்ட் கொடுக்குறேன், நீ ஏன் உண்டு துட்டை வாங்கிட்டு ஏன் உண்டியல் பண்ணதை தின்னுட்டு எனக்கு எதிராகவே என்ன போய் சொல்கிறாங்க கோர்ட்டில்? இந்த தூண் எங்களுக்கு சொந்தம் இல்லை, தர்காவுக்கு சொந்தம். எவ்வளோ பெரிய வெக்கக்கேடானது பாருங்க. நம்மளுடைய மலையை பிரித்து கொடுக்குறான் என் மாற்று சமுதாயத்துக்கு. நம்மகிட்ட சம்பளம் வாங்குறவன் அவனோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கணும்? தர்காவுக்கு சொந்தம் இல்லை, இது எங்களுக்கு சொந்தமானது தானே உன் ஸ்டாண்ட் இருக்கணும். அதுதானே ஒன்று இந்துக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்து மக்களுக்காக பணி செய்வதற்காக மக்கள் உண்டியல் காசில் பணத்தை கொடுத்து ஒன்று வேலைக்கு உட்கார வச்சிருக்கோம். எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஈஓன்னு உட்கார வச்சுக்கிட்டா ஏன் வீட்டு துட்டை வாங்கிட்டு ஏன் சோத்தை தின்னுட்டு ஏன் பின்னாடியே வந்துட்டு ஏன் வீட்டு தூணத்துக்கு எடுத்துன்னு போய் ஏன் வீட்டை கொடுக்குற? இது எங்கள் தூண் இல்லைங்க, தர்காவுக்கு சொந்தமான கொடுக்குற. வெக்கமா இல்லை? மானம் கட்டவனே உனக்கு வெக்கமா இல்லை? கேட்பல கேள்வி, ஒரு உணர்வு இல்லை? என்னதான் உனக்கு மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொட்டி கொடுத்தாலும், உதயநிதி ஒன்று தூக்கி கடையில் வைத்து கொண்டாடினாலும் உள்ளுக்குள்ள உணர்வு உறுத்தலை. தர்காவில் இருக்கக்கூடிய இது 50 மீட்டர் தள்ளி இருக்குது. இது திருப்பரங்குன்றத்துக்கு தீபத்தூணு தான், இது ஜாரிபல் லிமிட் படி நமக்கு தான் இருக்குன்றத நீ பிடிக்கணும் சொக்காவ. அதுக்கு தான் உனக்கு சம்பளம் கொடுத்து உன்னை உட்கார வச்சிருக்க. நீ என்ன பண்ணுற? தார வாக்குற.
யாருக்கு? இது தர்காவுக்கு சொந்தமானது, எங்களுக்கு சொந்தமாக இல்லை. தர்காவை தூண்டி விட்டு இதனால் வரையும் தர்கா அதில் மேல்முட்டு மனுவில் வராமல் தட்டின்னு உள்ளே வரான். இந்த தூண் எங்களுக்கு சொந்தம். இதனால் வரையும் சொல்லலை. 1923 பிரிட்டிஷ் ரிவைசிங் கவுன்சில் கொடுத்த தீர்ப்பில் உங்களுக்கு வந்து நெல்லி தோப்பும் அந்த பக்கத்தில் இருக்க படிக்கட்டும் தர்கா மட்டும் தான் அவங்களுக்கு சொந்தம்னு தீர்ப்பாயிடுச்சு. இதனால் வரையும் அவங்களும் சொல்லலை. அவங்களும் தர்காவை தாண்டி 50 மீட்டர் தள்ளி தான் இருக்குது. 15 மீட்டர் தள்ளி நீங்கள் தீபத்தூணில் தீபம் ஏற்றுக்கலான்னு 2 முறை அமைதி பேச்சுவார்த்தையில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ திடீர்னு திமுக தூண்டுதலில் உள்ளே வந்தோடனே நம்மால் போய் என்ன பண்ணுறான் பாருங்க, இது எங்களுக்கே சொந்தம் இல்லை அவங்களுக்கு தான் சொந்தம்னா எவ்வளோ பெரிய திமிரு. அவனெல்லாம் ஓட அடிக்கணுங்க. நான் சொல்கிறேன், எவ்வளோ பெரிய திமிரான ஒரு அலட்சிய போக்கு. இந்துக்களை காப்பாற்றுறதுக்காக மேல்முறையீடு போறேன்னு சொல்றாரு மாண்புமிகு அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர். எந்த இந்துக்களுடைய வயிற்றுச்சல் கொட்டிட்டு இருக்கு. அங்க என்ன இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? பூர்ணச்சந்திரனுடைய ஆன்மா இருக்கிறதுங்க. அதில் தீபம் ஏற்று வரை பூர்ணச்சந்திரன் ஆந்திராவுக்கு சுத்தம் தொட முடியாது. எவனும் நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. ஒருத்தன் உயிரை இழந்திருக்கான். உங்களுடைய வயிற்றுச்சலுடன் உங்களுக்கு சாபமிட்டு உயிரை இழந்திருக்கான். சாபம் உங்களை பொண்ணு சும்மா விடாது. நீங்க எத்தனை கோயிலுக்கு துர்கா ஸ்டாலின் போனால் அந்த சாபம் உங்களை சும்மா விடாதுங்க. அந்த பூர்ணச்சந்திரன் உயிரை எழுந்ததுக்கு திமுக அரசு எதனா உதவி செஞ்சிருக்கா? கள்ளச்சாரம் குடிச்சு கொழுப்பெடுத்து செத்தவனுக்கு 10 லட்சம் போய் நீட்டினியே, இங்கே இந்த குடும்பத்துக்கு எதனா உதவி செஞ்சுருக்கீங்களா? கலெக்டர் போய் பார்த்தாரா? திமுக சேர்ந்த அமைச்சர் என்ன பார்த்தாங்களா? இன்றைக்கு வரையும் இந்து சொந்தங்கள் தான் அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சுட்டு இருக்கும். இன்னும் அவர்கள் பூர்வீகமாக திமுகவுடைய வழி வந்த தொண்டர்களுக்கான குடும்பத்தை சேர்ந்தவர் அவர். அப்போ அங்கே எங்கே சுற்றிட்டு இருக்குன்னா, அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றும் வரை பூர்ணச்சந்திரனுடைய ஆன்மா அங்குதான் இருக்கும். எவனையும் நெருங்க விடாது. நீ எந்த தர்காவுக்கு வேணால் எழுதி கொடு, எவனையும் கிட்ட போக முடியாது. நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லானது நம்மளுடைய சமயம் வந்து சாதாரண சமயம் இல்லை, அவ்வளோ பவர்ஃபுல்லானது. ஆன்மாக்கள் வந்து பாசிட்டிவ் ஆன்மாக்கள் எதை நோக்கி நகர்ன்றதே இங்கே இருக்கக்கூடிய திரு ரகுபதி அவர்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ சேகபாபு வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டாரு. ரகுபதி இப்படி சொல்கிறாரு. அப்போ எங்கள் கட்சியில் 1 கோடி பேர் இருக்காதுன்னு சொல்கிற RS பாரதி போன்ற திமுகவுடைய ஆட்கள்லாம் ஏன் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க? நேரு ஏன் கேள்வி கேட்க மாட்டேன்றாரு? திண்டுக்கல் பெரியசாமி ஏன் கேள்வி கேட்க மாட்டேன்றாரு? ஏவா வேலு ஏன் கேள்வி கேட்க மாட்டேன்றாரு? ஏமா அப்படி பேசக்கூடாதுங்க. நம்ம கட்சியில் இந்துக்கள் இருக்காங்க. நாங்கள் வந்து கயிறு கட்டியிருக்கோம், பட்டை அடிக்கிறோம், சாமி கும்பிட்றோம், தேர் இழுக்கிறோம். நீ போய் லூஸ்தனமாக அப்படி பேசுங்க, கேட்கணும்ல. அப்போ ஏன் கேட்க மாட்டேன்றாங்க? அப்போ அந்த பதவி ஆசை யாரை திருப்திப்படுத்துறதுக்கு? அலோலியா உதயநிதியை திருப்திப்படுத்திருக்கோம். கடவுளிலே இல்லைன்னு சொல்லுகிற மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர் திருப்திப்படுத்து 2 பேரை திருப்திப்படுத்துவதற்காக ஒவ்வொரு மேல்முறையீட்டு மனுக்களுக்கும் நம்மளுடைய வரி போனோம். அதுவும் இப்போ நீங்கள் போறீங்களா மேல்முறையீட்டு மனு போறேன்னு சொன்னீங்களே, ரகுபதி ஒரு சொந்த தொட்டு கொடுக்குறாரா? சட்டத்துறை அமைச்சர் அவருடைய கற்பக விநாயகர் காலேஜ் வித்தியை தூந்ததில் கட்டுவாரா? கட்ட மாட்டார்ல. யார் விட்டு பணத்தை எடுப்பாரு? அதே அறநிலையத்துறை இல்லை தமிழக அரசினுடைய காசு. ஒவ்வொரு முறை மேல்முறையில் பல கோடி ரூபாய் இங்கே செலவு பண்ணி உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் கொட்டு வாங்கிட்டு வரீங்களே, அப்போல்லாம் யாருடைய வரி பணம் வேஸ்ட் ஆகுது? நான் கட்டுற வரி பணம் வேஸ்ட் ஆகுது. அப்போ நீங்கள் இந்துக்களுக்கு ஆதரவாக இல்லை. நம்ம ரகுபதி அவர்களுக்கு நம்ம ஒரு கேள்வி வைக்கிறோம். கண்டிப்பாக இதை வந்து காணொலி மூலம் அவர் கொண்டு போய் சேர்க்கணும். ரகுபதி வந்து பிறந்தது புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஊரில் ஒரு நகரத்தார் குடும்பத்தில் பிறந்தாங்க. தெய்வத்துக்கு தொண்டு செய்வதே மிகப்பெரிய ஒரு பணியாக கொண்டவர் தான் நகரத்தார்கள். இன்றைக்கு காசியில் இவ்வளோ பெரிய காசி விசாலாட்சி ஆட்சி வாரணாசியில் இவ்வளோ பெரிய காசி ஆலயம் எழுப்பப்பட்டிருக்குன்னா அந்த ஆலயத்தின் முதல் பூக்கள் நகரத்தாருடைய தோட்டத்தில் விளைந்த பூக்கள் தான் கொண்டு போய் முதல் பூக்களை அர்ச்சனை பண்ணுவாங்க. இப்போ தான் யூபியில் ஒரு ஆக்கிரமிப்பு மீட்டு பெரிய பில்டிங்கை நகரத்தார் இங்கே கட்டியிருக்காங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டிலிருந்து காசி செல்வதற்கு எப்படி செல்ல வேண்டும் சொல்லி பாதைகள் அமைத்து அங்கங்கு மடங்களை கட்டி மக்கள் இளைப்பாறுவதற்கான விடுதிகளை கட்டியவர் நகரத்தார். இங்கே காசியில் இன்றைக்கு நகரத்தாருடைய பணி அளப்பிட முடியாது. எங்களுடைய காரைக்குடியிலேருந்து இதுக்கு பழனிமலைக்கு காலங்காலமாக கால்நடையாக போயிட்டே இருப்பாங்க. கால்நடைகள் உன்னை தேடி ஆடி வரும், கால்நடையாய் பக்தர் கூட்டம் கோடி வரும். சேவடியே சரணம் என வாழ்பவருக்கு செல்வநலும் தந்தவரும் கந்தவருளே. காவடிகள் உன்னை தேடி ஆடி வரும், காவடி போடிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கு எப்படி கிறிஸ்தவ பெருமக்கள் தங்களுடைய ஊழியத்தில் ஒரு குறிப்பிட்ட காசை எடுத்து போய் சர்ச்சை கட்டுறாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி நகரத்தார் சமுதாயத்தில் தான் என்ன காசு சம்பாதிக்கிறோமோ அதில் குறிப்பிட்ட பங்கை ஒதுக்கி நன்கொடை கொடுப்பாங்க. இன்றைக்கு வரையும் எந்த கோயில் நீங்கள் போங்க அங்கே நகரத்தார் சமூகத்தினுடைய பங்களிப்பு இருக்கும். அந்த மாதிரி குலத்தில் பிறந்த நீங்கள் கோயில் எதோட ஒப்பிடுறீங்க? கருவறையும் கல்லறையும் ஒப்பிடுறீங்கன்னா கேவலம் பதவி, கேவலம் அதிகாரம், கேவலம் பணம். இந்த தளபதி பத்திர ரஜினி சொல்லுவார், பணத்தை கொடுத்துட்டு வெறும் காகிதம் பாருங்க.
உங்கள் உரிமைகள் நான் கேட்குற ரகுபதி அவர்களை லைஃப் ஃபுல்லாக நீங்கள் சட்டத்துறை அமைச்சராகவே இருந்துருவீங்களா? தங்கு பசுமா சாப்பிட்டு இளமையாகவே இருந்துருவீங்களா? கடைசி வரையும் கடவுள் மறுப்பு கொள்கையை நோக்கி நகர்ந்துருவீங்களா? 3 மாதம் கழிச்சு நீங்கள் யாருன்னே தெரியாது. அஇஅதிமுகவில் தானே இங்கே வந்தீங்க. அங்கே அஇஅதிமுகவோட பிரதான கொள்கை என்ன? கடவுள் ஏற்கும் கொள்கை தானே. இங்கே வந்து நம்ம மாண்பு முதலமைச்சர் பார்த்தோன்னா காலங்காலமாக ஏற்றுறாங்க. காலங்காலமாக ஏற்றுறது 100 பேருதா? 500 வருடம் 600 வருடம் பெறுதா? எதனா ஒரு புரிஞ்சு பேசுகிறாரா? எனக்கு மிகப்பெரிய ஒரு கோபமே என்ன அப்படின்னா, அறநிலைத்துறை சொல்லுகிறது இது எங்கள் தூண் இல்லைன்னு. அது எவ்வளோ பெரிய திமிர்த்தனமான வாதம். அதுதான் நீதியரசர் கொட்டுறாரு. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களும் முஸ்லீம் இஸ்லாமிய சகோதரர் நல்லிணக்கமாக செயல்படுகிறார்கள். கூப்பிட்டு ஒரு கோட்டத்தை வச்சு மேலே ஏற்றுனா இஸ்லாமிய சகோதரர்களே வந்து ஏற்றுவாயா? அந்த மாதிரி மண்ணியாது. 365 நாள் அவங்க 3 வேளை ஓதுற பாங்கை நம்ம வரவேற்கிறோம். சகிப்புத்தன்மை நமக்கா அவங்களுக்கா? எங்கன்னா சொல்கிறாங்களா? மசூதியில் போய் நீங்கள் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் பாங்க ஓதான்னு சொல்கிறாங்களா? ஏன் வரோம்? அவரோட மார்க்கம் அவருக்குன்னு வரவேற்கிற சகிப்புத்தன்மை கொண்ட மண் நம்மளுடைய தமிழக மண். அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணணும்? மேலே போயிட்டு அவங்களுக்கு சொந்தம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போ 2 பேரை திருப்திப்படுத்துறதுக்காக எந்த வேலையை இங்கே இருக்கக்கூடிய சட்டத்துறை அமைச்சரும் அறநிலைத்துறை அமைச்சரும் சொல்கிறாங்க. சட்டத்துறை அமைச்சர் இப்போ பேச வேண்டிய வேலை என்ன இருக்குது? இந்த தீபம் சம்பந்தமான கேஸுக்கு யார் பேசணும்? அறநிலைத்துறை சேகர்பாபு தானே பேசணும். அவர் அங்கே பேச மாட்டார், இங்கே வந்துடுவார், மாநகராட்சிக்கு வந்துடுவார். யார்? KNR டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இவர் பதில் சொல்லுவார். மேயர் பின்னாடி வந்து ஊதிட்டு இருப்பார். எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு யாரும் அவங்க தானே பேசணும். இப்போ அந்த தீர்ப்பு நீதியரசர் கொடுத்தது ஏற்புடையதில்லை தான் சொல்லணும். சட்டத்துக்கு புறம்பாக நீங்கள் தீர்ப்பளிச்சு கொண்டீங்கன்னா இன்னும் நீதிமன்றத்திடம் கெட்ட பேரை திமுக வாங்கியிருக்கு. இம்ப்ளீச்மெண்ட் அங்கே போயிருக்கு. நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நீதிபதியும் கடும் கோபத்தில் இருக்காங்க மேலே. நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோர்ட்டு நீதிபதிகளும் எல்லா நீதியரசர்களும் பெருங்கொண்ட கோபத்தில் இருக்க. ஏன் தெரியுமா? இந்திய சுதந்திர வரலாற்றிலே எந்த நீதிபதி மேலே இம்ப்ளீச்மெண்ட் கொண்டு வந்ததில்லை. ஃபர்ஸ்ட் டைம் நீதியரசர் சுவாமிநாதன் மேலே கொண்டு வராங்க. அப்போ அவருக்கு நடந்தது நாளைக்கு நமக்கு நடக்கும். இவங்க யார்? நீதிமன்றத்தை மிரட்டுறதில்ல, நீதிபதியை மிரட்டுறாங்க. ஏய் என்னடா எனக்கு எதிராக தீர்ப்பு கொடுக்குறியா? நாளைக்கு இம்ப்ளீச்மெண்ட் பாரு, 40 MP வச்சுருக்கோம்ல, கையெழுத்து போடுவோம்ல, போட்டு உனக்கு இம்ப்ளீச்மெண்ட் கொடுத்தவொன்னே உன்னை வந்து இந்தியா ஃபுல்லாக உன் பேரை நாரடிப்போன்னு சொல்லி நீதியரசர்களை மிரட்டும் அரசு. அப்போ ஒவ்வொரு நீதிபதிக்கும் உள்குள்ள இருக்குமா இல்லையா? கோபம் இருக்குமா இல்லையா? இவன் என்னடா அவன் சாதாரண பஸ்ஸில் நடக்குதுங்க. ஒரு பஸ் கண்டக்டர் நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா பஸ்ஸை நிப்பாட்டுவானா இல்லையாங்க? அவன் மேலே தப்பு இருக்கோ நிப்பாட்டி ஒட்டுமொத்த பஸ்ஸை நிப்பாட்டுவானா இல்லையா? நீங்கள் அடிச்சிட்டாங்க, ஸ்ட்ரைக் பண்ணுங்க, மன்னிப்பு கேட்க சொல்லுங்கன்னு இந்த மாதிரி நீதியரசர்கள் உள்ளுக்குள்ளே ஓடுமா இல்லையா? அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நீதியரசரும் பெருங்கொண்ட கோபத்தில் தமிழக அரசின் மேல் இருக்கிறார்கள். அப்போ ஒரு நீதியரசர் வந்து தீர்ப்பு கொடுத்துட்டா மேல்முறையீடு போகிறோன்னா மேல்முறையீடு போங்கப்பா, நாங்கள் ஒத்துக்கிறோம் உங்களுக்கு. நீங்கள் வந்து பெரிய நீதிமான், தமிழக மக்கள் காப்பாற்ற போகிறீங்களா? என் வீட்டு அறநிலைத்துறையோட பணம் 1 ரூபா நீங்கள் திரும்ப அங்கே கட்டக்கூடாது. என்னுடைய வரி பணத்திலேருந்து 1 ரூபா நீங்கள் செலவு பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் மேல்முறையீடு போகிறன்றது முக ஸ்டாலினும் திருப்திப்படுத்த 2 பேரை திருப்திப்படுத்துறதுக்கு. ஆனால் இங்கே 108 கோடி மக்கள் நாங்கள் வந்து மேல்முறையீடு வேணாம், இது எது தீர்ப்பாக இருக்குன்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அப்போ உங்களுக்கு ஆசைப்பட்டு நீ போனால் உன் காசு செலவு பண்ணி போகிறோம், அதுவும் என்னுடைய காசில் நீ போனால் இங்கே விட மாட்டோம், பெரிய போராட்டத்தில் இருப்போம். அப்போ சர்ச்சை இருக்கக்கூடிய ஆலமரத்து பட்டியில் சர்ச்சை இடிக்க போனால் வாய முடியும் மௌனமாகன்ட்டு பேரம் பேசுகிற. ஆனால் எங்களுடைய சர்ச்சை ராக்கிப்பட்டியில் போனோன்னு இடிக்கிற. அப்போ இந்துக்களுக்கு விரோதான கட்சி திமுக, இந்துக்களுக்கு விரோதான கட்சி திமுகன்றது தெளிவாக தெரியுதா? மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்களுக்கு அவங்களுடைய குளத்தில் ஒரு வழக்கம் இருக்குது, நகரத்தாருக்கு ஒரு வழக்கம் இருக்குது. நான் வந்து காரைக்குடி ஊரை சேர்ந்தவன் தான். அந்த சென்னையில் யாருன்னா நகரத்தாரில் இறந்தாங்கன்னா அவர்கள் பொது சுடுகாட்டில் புதைக்க மாட்டாங்க. அவங்க நேராக எங்கே எடுத்துகிட்டு போவாங்கன்னா பட்டினத்தார் இறந்த திருவெற்றியூரில் இருக்கக்கூடிய அவர் சமாதி இருக்க சுடுகாட்டில் புதைப்பாங்க. அது ரொம்ப நாள் ஐதீகம். அங்கே அவங்களுக்கு வேண்டிய ஃபெசிலிட்டி டெஸ்டினி உடனே கொடுத்துருவாங்க. எப்படி எந்த முறைப்படி புதைக்கணுன்றதுக்கான அங்கே ஆட்கள் இருப்பாங்க. அங்கே புதைத்தால் மோட்சம் அப்படின்னு நம்புவாங்க. அதாவது நகரத்தாரில் இருந்து நகரத்தார் பெண்ணையே கல்யாணம் பண்ணி அந்த சமூகத்திலே நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த கட்டுப்பாடு வரும், மாற்றில்லை. அது ஏன் நீங்கள் பண்ணுறீங்க? காலமாக அது போனால் புண்ணியம் நீங்கள் நினைக்கிறீங்களா? கரெக்டாக அதை தான் நாங்களும் கேட்குறோம். காலமாக 100 வருடத்துக்கு முன்னாடி தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதுதான் புண்ணியம். நீங்கள் வந்து மோட்ச தீபத்தில் ஏறுவது ஆகம விதிக்கு எதிரானது. அதுதான் சொன்ன முன்னாடி. 1 நூற்றாண்டாக தான் நீ 100 வருஷம் வேணா இங்கே ஏற்றிருப்ப. பல நூற்றாண்டு அங்கே ஏற்றப்பட்டிருக்கு, சான்று இருக்கு என்கிட்ட. நீதியரசர்கிட்ட கொடுத்துருக்கோம். சும்மா தீபத்தை கொடுத்துருவாரா நீதியரசர்? ஆவணங்களை கொடுத்துருக்கோம்.
நம்மளுடைய திருப்பரங்குன்றம் முதல் படை வீடு வந்த பிறகுதான் முகலாய படையெடுப்புல அங்கே எது வருது, இது தர்கா வருது. தர்கா வந்த பிறகு சமணர்கள் குடியிருக்கிறாங்க, சமணர் இது வருதுன்னு தெளிவாக அவங்க வரலாற்றத்தை கொடுக்குறாங்க. 1981 இது தீபத்தூணும் நீங்கள் ஆத்தரைஸ் பண்ணியிருக்கீங்க. தமிழக அரசினுடைய தொல்லித்துறையில் திருப்பரங்குன்றம் நூல் ஆத்தரைஸ் பண்ணுது. இங்கு தீபத்தூண், புண்ணியவான்கள் இங்கு தீபம் ஏற்றலாம். கீழே அனுமார் படம் இருக்கு, நாயக்கர் மன்னரால் கட்டப்பட்டது. அதை நம்ம கனிமொழியாக்கா நில அளவுக்கல்னு சொல்லி அசிங்கப்படுத்துறாங்க. இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் வேடிக்கை பார்க்குறாங்க பாருங்க. என்ன என்ன உங்களுக்கு அப்படி இந்துக்கள் மேல் அவ்வளோ ஒரு விரோதம்? எங்களுடைய ஆகம விதிப்படி நாங்கள் தப்பாகவே பண்ணுறோம், நாங்கள் மூட நம்பிக்கையாகவே இருக்கேன். இப்போ நாம் போய் கடவுளுக்கு வந்து கல்லை வணங்கி கும்பாபிஷேகம் பண்ணி வணங்கினா அது மூட நம்பிக்கை. இவங்க கலைஞர் சமாதியில் போய் தயிர் விட வைப்பானுங்க, கலைஞர் சமாதியில் போய் முறை சொல்லி வைப்பானுங்க, ஏவாவேலு போய் பஜனை பாடுவார், ஹரே ராமா ஹரே கிருஷ்ணன் பஜனை பாடுவார். கலைஞர் அப்படியே வந்துட்டு ஆமாம் ஏவாவேலு பஜனை நல்லா இருக்கிறது, நன்றாக பாடுங்கள், தயிர் விலையில் தயிர் கம்மியாக இருக்குது அடுத்த வாடி அதிகமாக ஊற்றுன்னு சொல்கிறாரா? முரசொலியில் இது பிழையா இருக்குது மருதழகராஜ் சொல்லி டைட்டில் மாற்றுன்னு சொல்லுவாரா? அப்போ அவர்கள் வணங்கினால் அது பகுத்தறிவு, நம்ம வணங்கினா மூட நம்பிக்கை. எந்த ஒரு நியாயம் அது? நீங்கள் எப்படி நீங்கள் அவர்களை வந்து தெய்வமாக வணங்குறீங்களோ அதே மாதிரி நான் ஒரு உருவத்தை வணங்குறேன். உனக்கு என்ன? பெரும்பான்மை இந்துக்கள் இங்கிருந்து வணங்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. இன்றைக்கு கடவுள் மறுப்பு கொள்கை இந்தியாவில் எத்தனை % இருப்பாங்க? 0.1 இருப்பாங்களா? அப்போ பெரும்பான்மை மக்களுக்கு இந்துக்களுக்கு நீங்கள் உணர்வளிக்க மாட்டீங்க. 2-3 பேருக்கு நீங்கள் வந்து அதை யார் கனிமொழி அவர்களுக்கும், ஏன்னா பெரியாருடைய மகள் அவர்கள், பெரியாருடைய மகள் தான், நான் பெரியாருடைய மகள், அவங்க பெருமையாக பீத்திப்பாங்க. இளம் விதவைகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் மாநாடு நடத்தணும்னா என்னைக்கு மாநாடு நடத்துகிற அங்கே டைட்டில் தான் போடணும், இளம் விதவைகள் மறுவாழ்வளிக்கக்கூடிய மாநாடு தான் நடத்துகிறோம். நீங்கள் மகளிர் மாநாடு நடத்துகிறீங்க சீட்டுக்காக. இது ஒரு கதை. நான் பெரியார் மகன் உதயநிதி, நான் பெரியார் மகன் நான் மு.க. ஸ்டாலின், இந்த 3 பேரை திருப்திப்படுத்துவதற்காக எவ்வளோ ஒரு அல்ட்ராசிட்டி இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க. தயவுசெய்து மக்களை புரிஞ்சுக்கங்க. திமுகவை சேர்ந்தவர்கள் சொல்கிறேன், இந்த முறை உங்களுக்கு சிறுபான்மையர் ஓட்டு ஒன்று கூட கிடைக்காது. நான் எழுதி தரேன். 7% விஜய் லவுட்டிட்டு போட்டார், மிச்சம் இருக்க 7% இஸ்லாமியர் போடுவார் நினச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் இந்துக்களுக்கு விரோதமாக செயல்பட்டு இந்துக்களுக்கு எதிராக இஸ்லாமியர் இருக்கிற மாதிரி நீங்கள் கட்டமைக்கிறீங்க. ஆனால் இந்துக்களும் இஸ்லாமியர் நாங்கள் ஒன்றாக தான் இருக்கிறோம். எங்ககிட்ட எந்த வேறுபாடு இல்லை. எங்ககிட்ட நாங்களே நீங்கள் வாப்பான்னு கூப்பிட்றோம், ரம்ஜானுக்கு போய் நாங்கள் சாப்பிட்றோம், அவங்க எங்கள் பண்டிகைக்கு வராங்க, நல்லது கிட்ட நாங்கள் விசாரிக்க, நாங்கள் எங்கன்னா சண்டை போட்டுக்கிறோமா? நீ வந்து குளிர்காயில சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அதான் நீதிபதி சொன்னார், இன்னும் என் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரப்போகுது, நீங்கள் அதை கட்டமைக்கிறீங்கன்னு சொல்கிறார் நீதிபதி. இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த இடத்துல தீபத்தூரில் தீபம் ஏற்றினா இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்து சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் அப்படின்றதுக்கு இதை நீங்கள் உருவாக்குறீங்க. சட்டம் ஒழுங்கு பாதிக்கிற மாதிரி இது வெட்கக்கேடானது, கீழ்த்தரமானது. தமிழக அரசுக்கு இதை விட அவன் திட்டுறது. ஒவ்வொரு நீதி அரசுக்கு நறுக்கு மண்டையில் கொட்டினாலும் புத்தியே இல்லையா அவங்களுக்கு? ஆம்ஸ்டாங் வழக்கிலையும் கொட்டு வாங்குறீங்க, கள்ளச்சார வழக்கிலையும் கொட்டு வாங்குறீங்க, அந்த அண்ணா நகர் பாலியல் வழக்கிலையும் கொட்டு வாங்குறீங்க, மேல்முறையீடு போய் நறுக்கு கொட்டி வர்றாங்க. கொட்டி ஓடி நறுக்குன்னு கொட்டுற ஓடி போ சிபிஐ விசாரணை தான் போ, சரிங்கன்னு வரீங்க. அப்படி இருந்து மேல்முறையீடு போறீங்கிறது என்ன மாதிரி நியாயம்? அப்போ நீங்கள் நகரத்தார் சமூகத்தில் பிறந்த திரு ரகுபதி அவர்கள் காலமாய் பட்டினத்தார் புதைக்கக்கூடிய அந்த இடத்துல தான் நகரத்தார் சமூகத்தை சேர்ந்தவர்களை புதைச்சால் மோட்சம் கிடைக்கும் நம்புகிற நீங்கள் காலங்காலமாக இருக்குன்னு நம்புறீங்களே, அதை தான் நாங்கள் காலங்காலமாக தீபத்தூணில் ஏற்றுவதை நம்பி ஆகம விதிக்கு மோட்சத்துக்கு தீபமாக இறந்தவர்களுக்கு ஏற்றப்படும் தீபம் ஏற்றுவது முருகன் இறந்தது மாதிரி நீங்கள் காட்டுறீங்க. அது ஆகம விதிக்கு எதிரானது. மோட்ச தீபத்தில் யாருக்கு ஏற்றுறீங்க? தெளிவாக சொல்லிட்டோம். அந்த மோட்ச தீபன்றது இறந்தவர்கள் ஆன்மா நல்லபடியாக போய் கடவுளிடம் ஐக்கியமாகனு சொல்லி அவர்களை வணங்கி ஏற்றுறதுல. அப்போ அங்கே யார் இருக்கிறது? மலை மேலே என் முருகன் இருக்கிறார், என் முருகன் இறந்து விட்டார்னு ஏற்றுறியா? கேள்வி வரும்ல. உங்களுக்கு வேணால் அது கல்லா இருக்கலாம். இன்னும் சொல்லிக்கிற திமுகவை சேர்ந்தவர்களுக்கு தமிழ்நாட்டில் 40% மக்கள் தான் நீங்கள் வேண்டும் என்று வாக்களித்திருக்காங்க, நீங்கள் வேண்டாம் என்று 60% மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அந்த 60% மக்களுக்கு உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பளிக்கணும். இதுதான் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் நான் கேட்டுக்கிறேன். 40% எத்தனை இந்துக்களுக்கு வாக்களிக்கிறீங்க? ஏன் போன 2021 எல்லாம் வேலை தூக்குனீங்களா இல்லையா? கருப்பர் கூட்டத்தில் எங்களை முன்னாள் மாநில தலைவர் நீங்கள் கேபினட் இணையமைச்சராக இருக்க முருகன் அவர்கள் வந்து வேல் யாத்திரை பண்ணவுடனே எங்கே போனாலும் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் வேல் கையில் கொடுத்தாங்களா இல்லையா? இப்போ லேட்டஸ்ட்டாக திருமாவளவன் வேலை வாங்கிட்டு காமெடி பண்ணாரா இல்லையா? சொல்ல வேண்டியதானே, நாங்கள் பெரியார் வழி வந்தவர்கள், வேலை தொடமாட்டோம், ஓட்டு வேணாம், முருகரை கும்பிட்றவன் எவன் ஓட்டு வேணான்னு சொல்ல தைரியம் இருக்கா திமுக? நான் கேட்குறேன். இந்த திருப்பரங்குன்ற மக்களில் முருகர் பக்தர்கள் எல்லாருக்கும் இழிவுபடுத்தி நம்ம தீபத்தூணை நமக்கு சொந்தம் இல்லை தர்காவுக்கும் தாரவாத்து கொடுத்து அந்த அறநிலை திறந்தவர்களுக்கும் சேர்த்து கேட்குறேன். இந்த முறை நாங்கள் தேர்தலில் நிற்கிறோம். எந்த இந்துக்களும் எந்த முருக பக்தர்களும் எங்கள் திமுகவுக்கு ஓட்டளிக்காதீங்க. கேட்க துப்பு இருக்கா, திராணி இருக்கா, தில்லு இருக்கா திமுகவுக்கு?
கேட்க முடியுமா உங்களால்? அப்போ வழிஞ்சிக்கிட்டு வருவீங்க. நாங்களும் வேலை தூக்குறோம் பாருங்க, பஜனை பாடுறோம் பாருங்க, இங்கே பாருங்க காவடி தூக்குறோம் பாருங்க, ஓட்டு போடுங்க. ஓட்டு அந்த நேரத்தில் ஓட்டு முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சோன்னா நாங்கள் வந்து விடுமுறை தினத்தை முன்னிட்டு அப்படின்னு டக்குன்னு தூக்கி வாயில் சொல்லுவீங்க. இது என்ன மாதிரி பேச்சு? நாம் வந்து ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறோம். இங்கே பிறந்தவர்கள் எல்லாருமே ஜாதி மத பேதங்கள் இல்லாமல் மதங்களை கடந்து தான் நம்ம வாழ்கிறோம். ஆனால் என்னுடைய வாழ்வியலும் என் உரிமைகளும் நான் விட்டு தர மாட்டேன். நீ பங்களாதேஷில் விட்டு தரனா, பாகிஸ்தானில் விட்டு தரனா, ஆப்கானிஸ்தானில் விட்டு தரனா சொல்லு. எங்கேயும் விட்டு தர. இலங்கையில் விட்டு தரனா, சிங்களவர் விட்டு தரனா, அவனுடைய கலாச்சாரத்தை பண்பாடுத்தி இதிகாசங்களையும் அவன் விட்டு தரானா. நீ தமிழர்கள் 1.5 லட்சம் பேர் கூச்சிங்களாங்க மே 17 இயக்கத்து மே 17 அன்னைக்கு அவன் எதனா ஒரு இடத்துல நான் புத்தருடைய பௌத்தத்தை மதிக்க மாட்டேன், நான் வந்து தமிழர்கள் அதிகமாக கும்பிடுற, நான் வந்து கண்டியில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு போய் முருகரை வழிபடுறேன்னு சொல்கிறானா? அவனுடைய இதிகாசத்தையும் அவன் பண்பாட்டையும் அவன் கலாச்சாரத்தையும் அவன் இருக்க பிடிக்கிறானா இல்லையா? அப்போ இந்துக்கள் பெரும்பான்மையாக வாழ் நாட்டில் என் இதிகாசத்தையும் என் பண்பாட்டையும் என் கலாச்சாரத்தையும் என் ஆகமவிலும் இருக்க நான் பிடிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீ எதுக்கு குறுக்க வர? நீ எதுக்கு நீதிமன்றம் போற? என் வீட்டு சொத்தை எடுத்து இன்னொருத்தர் கொடுக்குற. நீ யார் கொடுக்கறதுக்கு? உனக்கு யார் அது அதிகாரம் கொடுத்தது? என் வீட்டு இடத்த எடுத்துன்னு போயிட்டு எனக்கு சொந்தமெல்லாம் தார வைக்கிறது கூட வெக்கக்கான விஷயம் என்ன இருக்கா? அப்போ இந்த திமுக அரசுக்கு ஒற்றை வரியில் தான் சொல்ல விரும்புகிறேன். திமுக அரசு இந்துக்களுக்கு விரோதமான அரசு. வருகிற தேர்தலில் நாங்கள் வந்து எவ்வளோ ஊழல் மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பண்ணாலும் நாங்கள் உதயசூர் தான் குத்துவோம். உதயநிதியை வந்து வாரிசு அரசியலை கொண்டு வந்தாலும் உதயசூர் தான் குத்துவோம். அது வந்து அரசியல் வேறு, ஆகம வேறு, அரசியல் வேறு, கடவுள் மறுப்பு கொள்கை வேறு, அரசியல் வேறு, கடவுளை வணங்குறது வேறுன்றத இந்த பிரித்து பார்க்குற அதி புத்திசாலிகள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் கடவுளை கும்பிடுங்க, கும்பிடாமல் போங்க. நீங்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி பிஜேபிக்கோ ஏடிஎம்கே வாக்களிக்காமல் போங்க. ஆனால் உங்கள் நிலங்களையும் உங்கள் உரிமைகளையும் உங்கள் ஆகம விதிகளையும் நீங்கள் விட்டு கொடுத்தால் திமுக நம் மலையை பிளந்து மாற்று சமூகத்துக்கு கூறு போட்டு வித்துட்டு ஒட்டுமொத்த இந்தியா இப்போ சாதாரண திருப்பரங்குன்ற மலை என்ன மலைன்னா அவன் கந்தர் மலையா ஒரு செகண்ட்ல வந்துட்டான். அங்கேருந்து வெங்கடேசன் வந்தாயா, இது சிக்கந்தர் மலை, வேல்பாறையில் எழுதி வச்சிருக்கான் கந்தமலை. ஏன்டா இது சிக்கந்தர் மலைன்னு சொன்னா ஓ வேல்பாறையில் ஏன்டா கந்தர் மலைன்னு எழுதுற? கேள்வி எடுப்புமா இல்லையா? இப்படி வந்து ஏற்கனவே நம்ம வந்து சென்னிமலை அப்படிதான் சொன்னானுங்க, எங்க மலை நானுங்க. அப்புறம் நம்ம பெரிய போராட்டத்தை படி மீட்டோம். ஒவ்வொரு மலையும் போராட்டம் கொண்டு நம்ம ஏன் மீண்டும் நம்ம பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இருக்குமா இல்லை முகலாயர் ஆட்சி காலத்தில் நம்ம இருக்கமாங்க? முகலாயர் படையெடுப்புக்கு நம்ம மாற்றாங்க. அன்றைக்கு அவர்கள் பயந்து எல்லாரும் மடைமாற்று கொண்டு ஓடினானுங்க. இப்போ நம்ம முகலாயர் ஆட்சியில் இருக்குமா பிரிட்டிஷ் ஆட்சி காலமா? ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் இருக்கிறார். 15 கோடி இஸ்லாமிய சகோதரர்கள் எந்த நாட்டில் இல்லாமல் தமிழ்நாட்டில் இந்தியாவில் அது ரொம்ப சேஃபான ஒரு இடத்துல இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய இந்து சகோதரர்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குதோ அதை விட அதிக பெனிஃபிட்டை சிறுபான்மையை கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கரீப் கல்யாண யோஜனா திட்டத்தில் 85 கோடி பேருக்கு நம்ம இலவச அரிசி 20 கிலோ பிடிக்கிறோம். இஸ்லாமிய சகோதரர்கள் எனக்கு வேணான்னு சொல்றாங்களா? கிறிஸ்தவ சகோதரர்கள் எனக்கு வேணான்னு சொல்றாங்களா? சீக்கிய சகோதரர்கள் வேணான்னு சொல்றாங்களா? பௌத்தர்கள், ஜைனர்கள், பார்சிகள் எனக்கு 20 கிலோ அரிசி வேணாம், 5 கிலோ பருப்பு வேணாம், நாங்கள் இஸ்லாமியராக இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்களா? எல்லாமே ஒருங்கிணைந்த இந்தியாங்க. நீ உணர்வால் உண்டத்தால் சாப்பாடால் உடையால் எது வேணாரு, உணர்வால் இந்தியனார். இதான் நம்ம கோட்பாடு. எது வேணாரு, எந்த மார்க்கத்தை வேணா கும்பிடு, எந்த சாமியை கும்பிடு, எந்த உணவை சாப்பிடு, எந்த உடைய அணி, எங்க வேணா போ. யாரை பத்தி இதுல பாரத் மாதா கி ஜெயின் சொன்னா எஞ்சி கத்து பாரத் மாதா கி ஜெயின் சொல்லு. இதுதான் நம்ம கேட்குறோம். நான் வந்து இஸ்லாமிய சகோதரன், நான் வந்து கிறிஸ்துவ சொல்லணும், இயேசுவை வணங்குற வாளால் நான் வந்து பாரத் மாதா சொல்ல மாட்டேன், அல்லாவை வணங்கிய வாளால் நான் வந்து பாரத் மாதா சொல்ல மாட்டேன்னு சொல்லக்கூடாது. இது பாகிஸ்தான் கிடையாது, இது வந்து யூரோப் கண்ட்ரி கிடையாது, இது இந்தியா. இந்தியாவில் எல்லா சமயத்தினரும் ஒரு குடையின் கீழ் தான் இருக்கிறோம். அவரவர் மார்க்கத்தை அவரவர் வணங்குங்கள் வரவேற்கிறோம். நாங்களும் உங்க கூட தான் இருக்கோம். எங்களுக்கு எல்லாருமே இஸ்லாமிய சகோதர நண்பர்கள், கிறிஸ்தவ சகோதர நண்பர்கள். ஆனால் உணர்வால் உண்ணத்தால் இந்தியனாயிரு. எங்க அது பெங்களூர்ல நம்ம இவன் ஓவைசி கூட்டத்தில் பின்னாடி ஒரு பொண்ணு கடிச்சு பாருங்க, பாகிஸ்தான் ஜிந்தாபாத், அந்த மாதிரி ஆட்களை தான் வெறுக்கிறோம். அந்த மாதிரி அது வந்து உடனே அவர் ஓவைசி கண்டிச்சார், வரவேற்கிறோம், உடனே கண்டிச்சார். ஏன் வெறுக்கிறோன்னா, நீங்கள் எந்த மதத்தை பின்பற்றினால் எங்களுக்கு கவலை இல்லை, எல்லா மதமும் எங்களுக்கு சம்மதம், எம்மதமும் எங்களுக்கு சம்மதம். ஆனால் எல்லாரும் நம்மளுடைய 27 மாநிலம் 7 யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒருமித்த குரல் என்னவா இருக்கணும்? பாரத அன்னை வாழ்க, இந்தியா ஜிந்தாபாத், இதுதான் இருக்கணும். ஒற்றுப்பட்ட இந்தியாவினுடைய குடிமக்களாக நீ இருக்கிற வரையும் இந்த நாட்டு மக்களுக்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்க்கும் விதமாக இருக்கும். தவிர வெளிநாட்டு சக்தியினுடைய பேச்சை கண்டு, திமுக போன்ற பிரிவான பேச்சை கண்டு நீங்கள் வந்து பிரித்தாளும் சூழ்ச்சியில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். அதுதான் நீதிமன்றம்
நறுக்குன்னு கொட்டுச்சு. என்னமா சொல்லிச்சு இந்த நவோதயா பள்ளிகளுக்கு? என் மண், என் மக்கள், என் இனம், என் மொழி, இதை பேசுறத முதல்ல நிப்பாட்டு, உன் மொழி பற்ற உன் வீட்டுக்குள்ள வச்சுக்கோ, உச்சநீதிமன்றம் கொண்டு வந்தீங்கன்னா நறுக்குன்னு கொட்டுவேன் சொன்னார் அவர். நீதியரசர் சொன்னார், உன் மொழி பற்றை உன் வீட்டில் வைத்துக்கொள், உச்சநீதிமன்றம் கொண்டு வராத. இந்த என் மண், என் மக்கள், என்னுடைய மொழி, என்னுடைய இனம் சொல்வதை நிப்பாட்டு. இந்தியாவில் இருக்கக்கூடிய 27 மாநிலம், 7 யூனியன் பிரதேசத்தில் தமிழ்நாடும் ஒன்று. மத்திய அரசு கொடுக்கிற அனைத்தையும் திணிப்பு என்று சொல்லாமல் வாய்ப்பு என்று பயன்படுத்தி கொள்ளுங்கள் சொல்லிச்சு. அப்போ கூட இங்கே இருக்கிறவனுக்கு இந்த ரகுபதி போன்ற இந்த ஆட்கள் முருகரே தினம் வணங்கக்கூடிய ஒரு குலத்தில் பிறந்து அந்த குலத்திற்கே ஒரு கேவலமான ஒரு இனப்பிரிவியாக ரகுபதி அவருடைய பேச்சு இருக்கு அப்படின்றத என்னுடைய பதிவு. ஓகே சார், அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தில் ஒதுக்கிறதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.